உறுதியாகிவிட்டது. பழனிசாமி, அன்புள்ள பழனிசாமி, அருமைக்குரிய பழனிசாமி, பேரன்புடைய பழனிசாமி, நேற்று நீ ஒத்துக்கிட்ட. என்ன ஒத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, போகும்போது வாய் விட்டு உண்மையை சொல்லிட்ட. என்ன சொல்லிட்டேன்னா, ஆட்சியே போனால் ஆட்சிக்கு வராமல் விட்டாலும் பரவாயில்லை. நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அங்க டெல்லிக்கு போனா அடிக்கிறாங்களோ என்னவோ தெரியாது. நேற்று போலீஸ் என்கொயரி மாதிரி நடந்திருக்கிறார். நைட் 8 மணிக்கு செங்கோட்டையனுடைய அண்ணன் செங்கோட்டையன் மூத்த தலைவருடைய புகார் எதிரொலித்ததின் விளைவாக நேற்று கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. போகும்போது அலட்டி பேசிட்டு அங்க போய் கை கட்டி நின்று அமித்ஷா காலில் விழுந்து வேற வழி இல்லாம சொன்னதையெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க. நீ இங்க வந்து எங்க பிரஸ் முன்னாடி என்ன பேசுறியோ அதை பொறுத்துதான் எல்லாமே அமையும். என்னன்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். எப்படி அங்க எஸ்கேப் போயிட்ட. அங்க இருக்க பிரஸ்காரங்களும் உன்னை ஜோக்கர் மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. இங்க வந்தோடனே நீங்களாவது கேளுங்க, என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஆனா என்னுடைய அருமை அண்ணன், என் சகோதரர், மூத்த சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி, போயஸ் தோட்டத்தில் இருக்கின்ற சசிகலா என்கின்ற சின்னம்மாவுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இனி காலம் தாழ்த்த வேண்டாம். அதோ தெரிகிறது தேர்தல். இதை தள்ளிக்கொண்டே போனால் பக்கத்தில் இருக்கவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அண்ணனை பார்த்தா தான் காதல சொல்லிட்டு வந்தேன். ஆகவே தயவு செய்து இனி தாமதிப்பார்களே ஆனால் அது எடப்பாடிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடும்.